அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் விக்டிம் காம்பன்சேஷன். பாதிக்கப்பட்ட நபருக்கு நிதி உதவி கான்செப்ட் தான் இதனுடைய பெயர். பாதிக்கப்பட்டுட்டார் அவருக்கு ஏதாச்சும் ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் இல்லைங்களா? பாதிப்பை ஏற்படுத்திய நபரை ஜெயிலில் போட்டாச்சு, அது ஒரு ரிலீஃபாக இருக்கும் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நீண்ட நாள் விடுமுறையில் இருக்க வேண்டியது இருக்கும், ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அதற்காக அவருக்கு நிதி உதவி கொடுத்தா தான் அவருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா தள்ளாடாமல் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்டேபிளாக ரன் ஆகும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த விக்டிம் காம்பன்சேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே பார்த்திங்கன்னா முனைப்போடு செயல்படுது. அவர்களுக்கென்று தனித்தனியாக இருக்குது. மத்திய அரசு பார்த்திங்கன்னா என்ஏஎல்எஸ்ஏ நல்சா அப்படின்ற கான்செப்டோட மத்திய அரசு, அதாவது தேசிய சட்ட சேவை ஆணையம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி எஸ்எல்எஸ்ஏ அப்படின்ற நேமில் இதை நடத்திட்டுருக்காங்க. எதற்காக இந்த மாதிரியான காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குற்றங்கள் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட நபருக்கும் அந்த குற்றத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்டையே பார்த்திங்கன்னா உழுக்கக்கூடிய ஒரு கான்செப்டில் அந்த குற்றம் நடைபெறும். அந்த மாதிரி குற்றங்களுக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த நல்சாவோ இல்லை எஸ்எல்எஸ்ஏவோடைய மிக முக்கியமான பணியாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. இந்த ஒரு 4 லைனை படிக்கிறோம் பாருங்கள். விக்டிம் காம்பன்சேஷன் என்பது குற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபருக்கு அரசாங்கம் அல்லது நீதிமன்றம், ஒரு சில நேரங்களில் அரசாங்கம் முன் வந்து டக்குன்னு கொடுத்துரும். அரசாங்கம் கொடுக்க தயங்கும் போது நீதிமன்றம் பார்த்திங்கன்னா தானாக முன் வந்து அவர்களுக்கு காம்பன்சேஷன் அறிவிச்சிடும். நிறைய வழக்குகளில் பார்த்திங்க நீதிமன்றம் பார்த்திங்கன்னா 25 லட்சம் இழப்பீடு கொடுக்க சொன்னது அரசாங்கத்தை பார்த்து அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதெல்லாம் எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆணையங்கள் அடிப்படையில் தான். தேசிய சட்ட சேவை ஆணையம், மாநில சட்ட சேவை ஆணையம், இதன் அடிப்படையில் தான் அவர்கள் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாநில அரசும் தனித்தனியாக திட்டம் வகுத்துள்ளது. ஒரு சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா 5 லட்சம் கொடுக்கும் ஒரு பிரச்சனைக்கு. ஒரு சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா 2 லட்சம் கொடுக்கும். ஒரு சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா 20 லட்சம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அவர்களுக்கு மாநில அரசு வேலை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது, ஒரு இடம் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது, ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்து தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பாதிக்கப்பட்டதன் அடிப்படையில். அந்த மாதிரி அது புதுசாக இருந்துச்சுன்னா வேறு மாதிரி உதவிகள் நிறைய புரியும். இதனுடைய நோக்கம் என்ன, அப்படி ஏன் கொடுக்கணும், அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்மிடியட் ரிலீஃப். பாதிக்கப்பட்ட நபருக்கு இம்மிடியட்டான ஒரு ரிலீஃப். ஏன்னா அவங்களால பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக முடியாது, வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களால் ஒரு சாதாரண பணியை மேற்கொள்ள முடியாது. அதற்கு நிதி உதவி கொடுத்தா அவர்களுக்கு இம்மிடியட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவங்க கொஞ்சம் நிம்மதியாக அந்த ரெஸ்ட் எடுப்பாங்க, நிம்மதியாக அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ரீஹேபிலிட்டேஷன், மனதளவில் அவங்க சாந்தமடைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரியும். சப்போர்ட் டு கவர்மெண்ட், இந்த ஒரு விக்டிம் காம்பன்சேஷன் மூலமாக எஸ்எல்எஸ்ஏ மூலமாகவோ அல்லது என்ஏஎல்எஸ்ஏ மூலமாகவோ இவர்களுக்கு அரசாங்கம் சப்போர்ட் செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு அமௌண்ட் கொடுக்கும். இதில் தலையிடாது. ஏன்னா அவர்கள் குடிமக்கள் மிக முக்கியமான நபர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அதன் காரணமாக தான் எந்த மாதிரியான கிரைம்களுக்கெல்லாம் இந்த விக்டிம் காம்பன்சேஷன் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேப்பு, சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வருவார், யாரோ ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா பலாத்காரம் செஞ்சுருவார். அந்த பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக காம்பன்சேஷன் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த விக்டிம் காம்பன்சேஷன் செக்ஷன் 396 டிஃபைன் பண்ணி சொல்லுது. ஆசிட் அட்டாக் ரொம்ப முக்கியமான, ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமும் இதுவும் தான். ஆசிடை வந்து முகத்தில் வீசுறது, உடலில் வீசுறது, இதனால் பார்த்திங்கன்னா அந்த உடல் பார்த்திங்கன்னா வெந்து ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு உடனடியாக ரிலீஃப் தேவைப்படும். அவர்களுக்கு இமிடியட் ரிலீஃப் ப்ளஸ் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலேஷன், இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணுன்றது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மர்டர் பண்ணுறது, கொலை பண்ணுறது, ஆள் கடத்தல் பண்ணுறது, ஹியூமன் டிராஃபிக் பண்ணுறது, இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.
இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் நீங்க எழுதலாம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே விக்டிம் வராங்க. விக்டிம் காம்பன்சேஷன ஒரு 4 லைன் எழுதுறதுல நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்துற போகுது? தெரிஞ்ச கான்செப்ட் தான். மிக எளிமையான கான்செப்டும் கூட. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, குற்றவாளி தண்டிக்கப்படவில்லை என்றாலும் இழப்பீடு பெறலாம். ஒரு போலீஸ் ஆஃபீசர்ஸ் கன் எடுத்து சுடுறாரு. அந்த குற்றவாளி தப்பிச்சிடுறாரு. சம்பந்தம் இல்லாத ஆளும் மாட்டிக்கிறார். இதில் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை தண்டிக்க மாட்டாங்க. அவர் குற்றவாளியான்றது அது ரெண்டாவது விஷயம். அது நடந்த விஷயம். அது இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல ஆங்கிளில் நீங்கள் யோசித்து உங்களுடைய ஆன்சர்ஸை எழுதுங்க. கற்பழிப்பு, ஆசிட் தாக்குதல், கொலை, கடத்தல், வன்முறை போன்றவைகளுக்கு வழங்கப்படலாம். மாநில சேவை ஆணையம் தொகையை நிர்ணயிக்கும். ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா தொகையை நிர்ணயிக்கும். இந்த தொகையை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. பாதிக்கப்பட்ட நபர் அல்லது அவரது குடும்பத்தினர் விண்ணப்பிக்கலாம். பாதிக்கப்பட்ட நபர் இறந்துட்டார்னா அவரது குடும்பத்தினர் விண்ணப்பிக்கலாம், அல்லது பாதிக்கப்பட்ட நபரே விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரியான விவகாரங்களை சொல்லுது. இன்னும் தெளிவாக இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்கிறாங்க. லக்ஷ்மி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேஸ் ஸ்டடியில் சொல்கிறாங்க. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு. லக்ஷ்மி என்பவர் ஆசிட் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு விட்டார். இவர் மேலே பார்த்தீங்கன்னா ஆசிட் ஊற்றிடுறாங்க. அதனால் அவர் பாதிக்கப்பட்டுட்டார். மேலும் லக்ஷ்மி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதன் காரணமாக லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்றாங்க. அதன் காரணமாக பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆசிட் விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. எல்லா இடத்துலையும் ஆசிட் வித்துட்டு இருந்தது முதல்ல. இப்போ அப்படி கிடையாது. அதுக்குன்னு லைசன்ஸ் இருக்குது. எந்த மாதிரியான ஆசிடு, இது எந்த அளவுக்கு வீரியம் இருக்குது, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லப்படணும். வீரியம் அதிகமாக இருக்கிற ஆசிடை ஒருத்தருக்கு சேல் பண்ணால் அவருடைய அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி பலவித கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. இந்த கேஸ் ஸ்டடியிலேருந்து தான், லக்ஷ்மி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவிலேருந்து. 3 லட்சம் வழங்க அரசுக்கு உத்தரவிட்டது. அதாவது இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷனாக கொடுக்கணும். தட் மீன்ஸ் விக்டிம் காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு, அது மட்டுமல்லாமல் மருத்துவ சிகிச்சை இலவசமாக கொடுக்க ஆணையிட்டது. இந்த வழக்கு இந்தியாவில் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்க மிக முக்கிய பங்காற்றுகிறது. உங்களுக்கு கொடுக்கலன்னா இந்த வழக்கை நீங்கள் மேற்கோள் காட்டலாம். பிரசிடென்ட், இந்த வழக்கு பிரசிடெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவை பிரசிடெண்ட்டாக யூஸ் பண்ணி பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் பணத்தை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய உண்மையான கருத்து. கண்டிப்பாக விக்டிம் காம்பன்சேஷன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக முழுசாக பார்க்கணும் இந்த வீடியோஸ் எல்லாம், அப்போ தான் புரிய வரும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிட்றேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.